குழந்தைங்க சுறுசுறுப்பா இருக்கணும்னு விரும்புற எல்லா அம்மாவை போல சன்ஃபீஸ் சூப்பர் மில்க்கும் பாரதியார் பாடலான ஓடி விளையாடு பாப்பா வார்த்தைகளை ஊக்குவிக்க விரும்புகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். மூச்சு வாங்கிக்கோ. நான் தான் இந்த ஸ்கூல் வாத்தியார் நல்ல தம்பி. எக்ஸாம்ல நல்ல ரிசல்ட் எடுக்கணுமா வாங்க என்ன நம்பி. இந்த கிராமத்தில் கோளாறாக இருக்கிற பிள்ளைங்கள வரலாறாக மாற்றுற பிள்ளைங்களாம் மாற்றுறதுக்கு நிறைய சிறப்பம்சங்கள் இந்த ஸ்கூலில் இருக்குது. அதையும் தாண்டி இந்த ஸ்கூலில் படித்தவங்க நிறைய பேர் நிறைய பண்ணியிருக்காங்க. நம்ம கிரேஸ் மேடம் சின்ன வயசில் யூஸ் பண்ண ஸ்லேட்டை தான் இப்போ நாங்கள் போர்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் நிறைய சிறப்பம்சங்கள் இந்த ஸ்கூலில் இருக்கிறதால உங்கள் பசங்களை இங்கே சேர்த்தீங்கன்னா அவங்க ஆஹா ஓஹோ அப்படின்னு போயிடுவாங்க. மைனரு வேட்டு கட்டி ஏண்டா அடிக்கிற வெயில் அங்கங்க வேர்க்குரு கட்டி ஆகுது. இதுல மைனர் வேட்டி கட்டி யார் நீ? இந்த சொக்காவை பார்த்தா எப்படி தெரியுது? ஸ்கூல் வாசல்ல சொப்பு சாமா விற்கிற மாதிரி தெரியுது. சார் நான் இந்த ஊரு மைனரு. நீ யாரா வேணா இருந்துட்டு போ. எதுக்கு இப்ப இங்க வந்த? சார் படிச்சு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கணுமா? அதுல எல்லா சப்ஜெக்ட்லயும் 100 மார்க் எடுக்கணும். 100 தானே? ஈஸியா எடுப்பேன். ஏது உங்க அப்பன் பாக்கெட்ல இருந்தா? அப்படி என்ன தேடி வந்ததால ஒரு ஆசிரியரா நான் உனக்கு எல்லாம் படிப்பேன் சொல்லி தரேன். கவலைப்படாத. போய் ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல உட்காரு. ஆஹா, முதல் ஸ்டூடெண்ட். இப்போ எதுக்கு ஹாட் சீட்ல உட்கார்ந்த மாதிரி அவசர அவசரமா எந்திரிக்கிற? சார் இந்த சீட்ல இதுக்கு முன்னாடி யாரும் உட்காந்து இருந்தது? இதுவா என்னோட ஒன் ஆஃப் த ஓல்டு பெஸ்ட் ஸ்டூடெண்ட் சபரி உட்கார்ந்த சீட்ரா. சபரியா? டேய் டேய் இப்போ எதுக்கு கட்டச்சார் கூட போய் காதல் பண்ணுகிறீங்க? சார் நான் இந்த ஸ்கூலுக்கு சேர வந்ததுக்கு இன்னொரு காரணம் சபரி தான். ஏன்? நான் சின்ன வயசா இருக்கும்போது அவருக்கிட்ட தான் டியூஷன் படித்தேன். அப்போ சபரி உன்னை யாரு கலாச்சாலும் நீ திரும்பி கலாய்ப்ப, ஆனா நான் கலாச்சா மட்டும் சிரிச்சுட்டே போயிடுவேன். உன்னை யாரு கவுண்டர் போட்டாலும் திரும்பி எதிர் கவுண்டர் கொடுப்பேன். நான் கவுண்டர் போட்டா மட்டும் கம்முன்னு போயிடுவேன். ஏன் என்ன அவ்வளோ பிடிக்குமா? நான் வேணா உங்ககிட்ட ஒன்று சொல்லவா? சபரி ஐ லவ் யூ. உண்மையிலே அனுபவத்தை சொல்றேன். டேய் தம்பி, இவ்வளவு மோசமா உங்களுக்குள்ள டீலிங் ஓடும் நான் நினைக்கவே இல்ல. சபரி நைட் ஃபுல்லா மெசேஜ் எல்லாம் போகுதுன்னு நினைக்கிறேன். இதுலயே எனக்கு டைம் எல்லாம் போகுதுன்னு நினைக்கிறேன். உன்னை என்ன பண்றதுன்னு தெரியலையே. உன்னை இனிமே அடிக்கல. நான் அழகா ஒரு கணக்கு சொல்லி தரேன். கணக்கா? நீ நினைக்கிற கணக்கு இல்ல, ஒழுங்கா நான் சொல்ற கணக்கு பண்ணு சரியா? இந்த கணக்கை மட்டும் நீ பண்ணிட்டேன்னு வையேன், உன்னை இன்னொரு வாட்டி அடிக்கவே மாட்டேன்டா. 4 + 4 எவ்வளோன்றதை நீ போட்டு வைக்கிற. நான் ஃபோன் பேசிட்டு வந்துடுவேன், அதுக்குள்ளே போட்டு வைக்கிறேன். ஹலோ கணக்கு பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் சார். தள்ளு. என்னதுடா அது? வாத்தி பார்த்து கொண்டிருக்கிறார். ஐ லவ் யூ சபரி. ஏய் போர்டில் எழுதி கணக்கு பண்ண சொன்னா நீ போர்டில் சபரி பேர் எழுதி அவரை கணக்கு பண்ணுங்கிறியாடா? பைத்தியக்காரா. ஏன்டா அவனை அடிச்சுட்டே இருக்கு விடுறா. ஐயோ வந்த
ஏய் நிறுத்துடா. ஒரு நிமிஷம்டா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு இன்னும் 2 நாள்ல கல்யாணம் ஆக போகுது. இதே மாதிரி 2 தடவை ஆக்ட் போட்டீங்கன்னா சத்தியமா எனக்கு ஆகாதுடா. அதை நல்லா தெரிஞ்சுக்கோ. உனக்கு ஏன் ஆகணும் அண்ணா இவனுக்கு சபரி? பண்ண அதான் ஏய் சும்மா இருடா. சபரி உனக்கு ஏன் கல்யாணம் ஆகணும்? அதுவும் உனக்கு இருக்காரு அண்ணா 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 இவ இந்த ஆக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பசங்களா ரெக்வெஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கண்ணே. ஒரு மாதிரி இருக்குண்ணே. ஏய் சும்மா இருடா. பிரின்சிபல் ரவுண்ட்ஸ் வர நேரம், இந்த நேரத்துல நீ இப்படி பண்ணலாமா? ஓ ஓ ஓ தம்பி, வாட் இஸ் யுவர் நேம்? தெரியாது சார். தெரியாதா? சரி, நான் கேட்குற கேள்விக்கு நான் கரெக்டாக பதில் சொன்னேன்னா உன்னை விட்டுறேன், சரியா? இங்கே பேண்டுன்னு ஒரு டீம் உட்காந்துக்குது. இவங்க ரைமிங்க்கு டைமிங் கரெக்டாக வாசிப்பாங்களா? தெரியாது சார். மதுரை மூத்தண்ணனுக்கு அவங்க டீம் மெம்பர்ஸோட பேர் தெரியுமா? தெரியாது சார். அதுவும் கரெக்டாக சொல்கிறானே. சரி, சபரிக்கு ஆங்கரிங் தெரியுமா தெரியாதா? சபரிக்கு ஆம்பளையும் லவ் பண்ணலாம், கல்யாணம் பண்ணலான்ற ரூல்ஸ் தெரியுமா தெரியாதா? தெரியவே தெரியாது சார். டேய் தெரிஞ்சுக்கடா, கஷ்டப்படுறான் பாடுறான் அவன். சரி, இருந்தாலும் நான் கேட்ட கேள்வி நீ கரெக்டாக பதில் சொல்லிட்டேன். மிஸ்டேக் ஓ மேல யூ மே கோ. போ, நானும் நிஜமாவே அடிப்பேன். போ.